பாடசாலையுடைய நிகழ்கால முதல்வர் வசந்தன் அவர்கள் தற்போதைய பாடசாலை பிரித்தானியாவுடைய பழைய மாடல் சங்கம் எவ்வாறு போட்டியிட்டிருக்கிறது, சில விளையாட்டுப் போட்டிகளை அணிகளை வழிநடத்துவதற்கான உருவாக்குவதற்கான செலவுகளை போட்டியிட்டிருக்கிறது என்ற பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, கந்தா மகாஜனா புக்கிருந்து கல்லூரிகள் அண்டர்-17 அண்டர்-19 என்று கால்பந்தாட்டத்திலே மோதுகின்றது. நாங்கள் வீதிகளிலே நின்று அவர்கள் செல்கின்ற பேருந்துகளை மறைத்து கரகோஷம் செய்கின்ற ஞாபகங்கள் எல்லாம் வருகிறது. ஒரு காலத்தில் புக்கிருந்து கல்லூரி கால்பந்தாட்டத்திலே புகழ்பெற்றிருந்தது. இப்பொழுது கூட புக்கிருந்து கல்லூரியினுடைய நிகழ்வுக்காக வந்திருக்கிறேன் என்று இங்கு பேசுகின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், புக்கிருந்து கல்லூரி இப்பொழுது நிறைய முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. கல்வி ரீதியாக பல்கலைக்கழக அனுமதியை இப்பொழுது ஏரிய பாடசாலைகளோடு போட்டியிடுகின்ற சொல்லுகிறார்கள். எனவே இப்பொழுது புக்கிருந்து கல்லூரியினுடைய மகிமை இப்பொழுது எல்லா பாடசாலைகளோடு போட்டி போடுகின்றார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நாங்கள் ஆண்டிலே எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும், ஒரு அடுத்த பாடசாலைக்கு பிரைமரியிலிருந்து செகண்டரி ஸ்கூலுக்கு போவதற்கு முன்னாக எந்தெந்த பாடசாலை விருப்பத்தின் அடிப்படையில் தேர்வு செய்து அப்ளிகேஷனை போடுவோம். அதிலே அந்த பாடசாலையினுடைய புலிகளின் அடிப்படையிலே நாங்கள் தெரிவு செய்யப்படுவோம். நாங்கள் எங்களிடம் கேட்டார்கள், யார் யார் புக்குவிருந்த கல்லூரி முதலாவது விருப்பத்தில் போட்டியிடுகிறது. ஏனால் அங்கே இருக்கின்ற அதிபர்கள் அவ்வளவு தூரத்துக்கு அந்த பாடசாலை மீது அக்கறை கொண்டிருந்தார்கள். எனவே புக்குவிருந்த கல்லூரி முதலாவது செயலாக மக்களர்கள் என்பது அவர்களுக்கு பெருமகனாக இருக்கும். முதலாவது சேர்ந்து யாருந்த கல்லூரி என்று போட்டால் நீங்கள் அங்கு கிடைக்காத அனைத்து வந்தார்கள் என்று ஒரு ஜோக்காக பகுதியாக ஞாபகம் இருக்கிறது. அந்த வகையிலே இப்பொழுது அடுத்த நிகழ்வுகளுக்கு அடுத்த பரதநாட்டிய நிகழ்வு தான் இருக்கின்றது. அவர்களுடைய புரிந்து கல்லூரி மாணவர்களுடைய புரிந்து கல்லூரி அணியினுடைய நடன நிகழ்வுகளை சொல்லடி சிவசக்தி இனி சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டார். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுள்ள பாடலுக்கு தக்கத்தில் ஏதற்கு ஜோகம் தத்திருக்கும் தக்கத்தில் ஏதற்கு ஜோகம் தத்திருக்கும் தக்கத்தில் ஏதற்கு ஜோகம்
மணல் வீரத்தின் குன்று முப்பொன்றும் உண்டோ சரிப்பிட்ட சரிப்பிட்ட சரிப்பிட்ட
காக்கை சிறகையிலே நந்தலாலா ஒரு கரிநிறம் தோன்றுதலே நந்தலாலா மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே தெளிவும் வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற அற்புதமான வரிகளினூடாக பாரதி பாடல்களில் நினைவு கூர்ந்து சிறப்பான ஒரு நடனத்தை தந்திருக்கிறார்கள் 85ஆம் ஆண்டு பிரிவு மாணவர்களுடைய கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற பார்த்தாலேயே அந்த கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற நடனத்தை உமக்கு அழைத்திருக்கிறார்கள். சொன்னார்கள் குறுகிய கால அறிவிப்பின் பேரில் இவர்களை தயார் செய்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த குறுகிய கால தயாரிப்புகள் இதனை சொல்ல முடியாது. அவர்களுக்கு அற்புதமாக இந்த சிறுமிகளும் சிறுவர்களும் சிறப்பாக இந்த நடனத்தை தந்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே அந்த நடனத்திற்கு பாடலை பாடியவர் குறித்து பேசுவதற்கு இருந்தேன். நடன ஆசிரியையே அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் நடனத்துக்கு பாடுவதற்கு இந்தியாவில் இருந்து விசேடமாக அழைத்தார்கள். ஏனென்றால் நடனத்துக்கு பாடுவதற்கு அந்த வகையிலே ஒரு பாடசாலைக்கு கல்வி கற்கின்ற சங்கீத மாணவன் பேருக்கேற்ற சாகித்யம் பாடியிருக்கிறார். அந்த அற்புதமாக இருந்தது அவருக்கு. இந்த நடனத்தை தயாரித்து அழைத்திருந்த நடன ஆசிரியர்கள் பக்கவாத்திய கலைஞர்கள் அவர்களோடு பணிபுரிந்த அனைவருக்கும் எங்களுடைய 85ஆம் ஆண்டு பிரிவு மாணவர்களின் சார்பில் சிறந்த அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளோம். அடுத்ததாக ஆசிரியர்களை கௌரவிக்கின்ற அந்த அற்புதமான நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, வேலாயுதபுரை ஆசிரியர் இருக்கிறார், சண்முகநாதன். இவருடைய உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். சண்முகநாதன் ஆசிரியர் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களிடம் நாங்கள் கல்வி கற்றிருந்தோம். நான் சமூக கல்வியிலே மிகுந்த ஈடுபாடு ஏற்படுவதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தது வேலாயுதபுரை. நான் பல்கலைக்கழகத்திற்கு பொறியியல் துறை பாடத்தை தெரிவு செய்வதற்கு அந்த ஆபதாவியல் சாதாரண கல்வி சமூக கல்வியில் எனக்கு விருப்பம் பாடமாக கற்பித்த ஒரு ஞாபகம். இப்படி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தங்களுடைய ஆசிரியர்களுடைய நினைவுகள் வருகின்றன. அந்த நினைவுகளை பகிர்வதற்காக இந்த ஆசிரியர்களை கௌரவிக்கிறோம். எங்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் எல்லோரையும் அழைத்திருந்தோம். பலருக்கு தர முடியாத காரணங்கள் இருந்தன. பலர் தங்களுடைய வாழ்த்துக்களை அனுபவிக்கிறார்கள். சிலர் தங்களுடைய துணைவர்களையோ துணைவிகளையோ அனுப்பியிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு முதலிலே அதிபர் வசந்தன் அவர்களை கௌரவிப்பதற்காக எங்களுடைய பிரிவு மாணவன் ஜெயந்தன் தருகிறார். இந்த சமூகம் அளிக்க முடியாத காரணத்தினால் அவருடைய துணைவர் வந்திருக்கிறார். புனிதவாதம் அவர்களுடைய வாருங்கள்.
வேலாயுத பிள்ளை ஆசிரியர் அவர்களை கௌரவிப்பதற்கு திருக்குமார் வழங்கும். அடுத்ததாக திருமதி கருணாநிதி அவர்கள் எங்களுடைய கௌரவத்தை பெறுவதற்காக அழைத்த பொழுது மறக்காமல் வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய 85ஆம் ஆண்டு மாணவர்கள் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். அவர்களை கௌரவிப்பதற்கு சசிகலா அவர்களை கௌரவிப்பதற்கு இசைவார்கள். அந்த கௌரவத்தை பெற்ற ஆசிரியர்களுக்கு எங்களுடைய அடுத்த நிகழ்வாக பூர்வமாக பாடசாலையிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு அறியத்தக்கிறது. அதேபோல ஏற்கனவே வசந்தன் ஆசிரியர், அதாவது என்னுடைய அதிபர் வசந்தன் அவர்கள் 85ஆம் ஆண்டு மாணவர்கள் இந்த பிரிவு அதை சார்ந்தவர்கள் செய்த உதவிகள் தெரிவித்திருந்தார். குறிப்பாக நமது மாணவர்கள் பள்ளி வளர்ச்சிக்கும் மாணவர்களின் கல்வி மற்றும் விளையாட்டுத்திறன் மேம்பாட்டுக்கும் உடனடி கல்வி பணிகளில் பங்களித்து வருகிறார்கள். நமது திட்டங்களிலும் பங்களிப்புகளும் குறிப்பாக ஸ்மார்ட் போர்டு வழங்குதல், பள்ளியின் நவீன மற்றும் ஊழாடும் கட்டணங்களை மேம்படுத்துவதற்காக 2 ஸ்மார்ட் போர்டு வழங்கியிருக்கிறோம். ஈழறிவு திட்டம் குறிப்பாக மாணவர்களின் டிஜிட்டல் கல்வி மற்றும் நவீன கற்றல் வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்காக ஈழறிவு திட்டத்திற்கு ஆதரவு வழங்கியுள்ளோம். கிரிக்கெட் உபகரணங்கள் நமது மற்ற உறுப்பினர்களில் சிலர் தனிப்பட்ட முறையிலே பங்களித்து பள்ளி மாணவர்களுக்கான கிரிக்கெட் உபகரணங்கள் வாங்குவதற்கு உதவியிருக்கிறார்கள். அதேபோல் ஒப்பிலிருந்து ஆரம்ப பாடசாலை அபிவிருத்தி திட்டம் மாணவர்களுக்கு சிறந்த கல்வி சூழ்நிலையை உருவாக்கும் நோக்கி ஒப்பிலிருந்து ஆரம்ப பாடசாலையின் புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கு நமது சார்பில் பங்களிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல ஒரு உறுதிப்பாடாக இந்த பங்களிப்புகள் அனைத்தும் ஒரு பள்ளிக்கு மீண்டும் பங்களிப்பு செய்வது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆதரவாக இருப்பது, மேலும் பாடசாலைகளுக்கு எதிர்கால வளர்ச்சிக்கு மாணவர்களுக்கு உதவியை வழங்குவது என்ற ஒரு உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருப்பதனை மகிழ்ச்சியோடு அறிய தருகிறது. பாடல்களை கரோக்கியோடு பாடுவதற்காக முதலாவது இந்த பாடசாலை மாணவன் யதுசன் வருகிறார். யதுசன் பாருங்கள்.
கொக்குவில் இந்து கல்லூரியின் 1985ஆம் ஆண்டின் காப்போத்த உயர்தர கல்வி மாணவர் தமது 60ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் எனது பாராட்டை தெரிவிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தமை விட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கொக்குவில் இந்து கல்லூரியின் பழைய மாணவராகவும் ஆசிரியராகவும் பங்காற்றிய வகையில் கல்லூரியுடன் எனது ஈடுபாடு அளப்பெரியது. நான் கல்வி கற்ற காலத்தில் ஓலை கூரைகளாகவும் கொட்டகைகளாகவும் காட்சியளித்த கட்டடங்கள் அக்காலத்தில் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக மாடி கட்டடங்களாக மாற வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாகிய நிலை யாவரும் அறிந்ததே. தற்போது விழா கொண்டாடும் மாணவர்களுக்கு புரியாத புதிராக இருக்கலாம். அனர்த்தம் ஏற்பட்ட காலத்தில் வகுப்புகள் ஒரே நேரத்தில் நடாத்தப்படாமையால் காலை நேரம் சில வகுப்புகளும் நண்பகல் 12 மணிக்கு பின் சில வகுப்புகளும் நடத்தப்பட்ட காலத்தில் நானும் ஒரு மாணவ பங்காளியாவேன். அக்காலத்தில் பாடசாலையை மாடி கட்டடங்களாக மாற்றுவதற்கு வித்திட்டவர்களாகிய அமரர் கண்டி பேரின்ப நாயகம், அமரர் CK கந்தசாமி ஆகியோரது விடாமுயற்சியும் அறிவாற்றலும் முதலாவது 3 மாடி கட்டடங்கள் கொண்ட கட்டிடம் அமைப்பதற்கு ஊன்றுகோலாக அமைந்தது. இன்று பல மாடி கட்டடங்களுடன் கொக்குவில் இந்து கல்லூரி விளைவதற்கு பழைய மாணவர்கள் சமுதாயமே பங்காளியாவர் என்று கூறினால் மிகையாகாது. இந்நிலையில் 1985ஆம் ஆண்டு உயர்தர மாணவர்கள் தமது 60ஆம் ஆண்டு பூர்த்தியிட்டு மணிவிழா கொண்டாடும் தருணத்தில் ஆசிரியர்களை கௌரவிக்கும் நிகழ்வானது கல்லூரிக்கு பெருமை சேர்க்கும் ஒரு விடயமாகும். இச்சந்தர்ப்பத்தில் இன்றைய விழாவினை கொண்டாடும் பழைய மாணவர்களுக்கு எனது பாராட்டை தெரிவிப்பதோடு அவர்கள் மேன்மேலும் உயர்வடையவும் அவர்களும் அவர்களது குடும்பமும் சகல சௌபாக்கியமும் பெற்று வாழ்வதற்கும் இறை அருளை வேண்டி எனது ஆசியையும் வாழ்த்தையும் பெரும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கொக்குவில் இந்து கல்லூரி அன்னையின் மடியில் எனது வணக்கத்தை செலுத்திக் கொண்டு எனது அனுபவ பகிர்வினை மேற்கொள்ளலாம் என நினைக்கின்றேன். மதிப்பிற்குரிய கொக்குவில் இந்து கல்லூரி அதிபர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர்கள், எம்மை கற்பித்த பழைய மதிப்புக்குரிய கௌரவத்துக்குரிய ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பழைய மாணவர்களுக்கும் இந்த 85 பட்ச் இந்த நிகழ்வினை தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களுக்கும் அந்த குழுவினருக்கும் எனது சகோதர சகோதரிகளுக்கும் என் பட்ச்மேட் எல்லோருக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் அருமையான ஒரு சந்தர்ப்பம். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனது வாழ்க்கையில் கிடைக்குமா என்று நான் கனவுல கூட நினைச்சதில்லை. ஏனென்றால் நான் வாழ்ந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு நிகழ்வுகள் நிகழ்கின்றன. ஏனைய பட்ச்மேட்ஸ் வந்து சந்திக்கினோம், கூடினோம், கலக்கினோம் என்ற சந்தோஷங்களை, அந்த அனுபவங்களை நான் கேட்டிருக்கிறேன். எனக்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதை முதலாவதாக நான் நன்றி சொல்ல வேண்டியது அஜந்தானந்த
நிச்சயமாக அந்த பாடசாலைக்கு நீ செல்ல வேணும். சென்று அந்த நீ உனக்கு இந்த பாடசாலை உனக்கு கொடுத்த அந்த அறிவுறுத்தலை நீ தெளிவுபடுத்தி கூற வேண்டும், நன்றி கூற வேண்டும் என்றுதான் சொல்லியிருந்தார். அந்த வகையிலே இன்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு உறுதுணையாக முதல் இந்த வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப் இல்லை என்றால் நாங்கள் நோக்கியா நாங்கள் எங்கே இருக்கிறோம்னே தெரியாது. அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, கனடா எல்லா இடத்தையும் இருக்கிறோம். ஆனால் அந்த வாட்ஸ்அப் என்ற ஒரு குரூப் வந்து எங்களை ஒன்றிணைத்து அதில் நல்ல விஷயங்களும் வந்தன. பல வாத பிரதிவாதங்கள் எல்லாம் இடம்பெற்றன. எல்லாத்தையும் முறையெடுத்து இன்றைக்கு சக்சஸ்ஃபுல்லாக இந்த 1985 batch that is the unity. எதுவும் பிரச்சனை இருக்கு, பிரச்சனை இல்லாத இடம் இல்லை. அதை ஓவர் கம் பண்ண வேணும். பண்ணி இன்றைக்கு நான் இந்த இடத்துல வந்திருக்கிறது இந்த பெருமை இந்த குரூப்பில் இருக்கிற அனைவருக்கும் தான் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்று நான் இந்த கல்வி பயின்ற எனக்கு அது உண்மையில சரியான சந்தோஷத்துல தான் அந்த மாதிரி கல்வி போல எங்களை விரும்பையில 1 to 5 இந்த படிக்க நான் சும்யா மாஸ்டர் சாந்திர டீச்சர்கிட்ட பரதநாட்டியம் கேட்கிறேன். இன்றைக்கு இந்த மேடையில எங்கு பரதநாட்டியம் போனாலும் எனக்கு சும்யா மாஸ்டர் சாந்திர டீச்சர் தான் கண்டுக்கிறாங்க. அந்த அளவுக்கு என்ன அறவண்டியில இருக்க வச்சு அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை எனக்கு பழக்கி விட்டதை நான் ஜட் பண்ண போவது வேலை. பட் ஐ நோ ஹவு டு டான்ஸ். அதில் தத்துவங்கள் அடக்குகள் எல்லாமே எனக்கு தெரியும். அதே போன்று இந்த சந்தர்ப்பம் வந்து எனக்கு ஒரு ஏற்படுத்தி தந்தமைக்கு நான் நன்றி கூறுகிறேன். மீண்டும் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நாங்கள் எல்லோரும் சந்திப்போம், மகிழ்வோம். நன்றி.